சீமான் ஸ்டாலினை பார்த்து விட்டார். ஸ்டாலின் பெட்டி வாங்கிவிட்டார். சீமான் ஸ்டாலின் பெட்டி வாங்கிவிட்டார். அதே நாயே ஸ்டாலின் சீமான் பெட்டியை கொடுத்து விட்டார் என்று பேசடா பரதேசி நாயே. சீமானுக்கு ஸ்டாலின் பெட்டியை கொடுத்து விட்டார். சொல்லடா, சொல்றா, டே சொல்றா. மாதிரி ஒரு வெட்டி கூட்டம் உலகத்தில் இருக்குன்னு நினைக்கிறியா நீ? வெட்டி கூட்டம் எதையாவது பேசி பிழைத்துக் கொண்டே இருப்பார்கள். இத்தனை லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கான். நேற்று வரை மீனவன் கைது செய்யப்பட்டிருக்கான். அதை பத்தி ஒரு கருத்தாளன், ஒரு அரசியல் விமர்சகர், ஒரு ஆய்வறிஞர் எவராது பேசுவார? பேச மாட்டாப்ல, பேச மாட்டாங்க. ஆனால் சீமான் ஸ்டாலினை பார்த்து விட்டார். ஸ்டாலின் பெட்டி வாங்கிவிட்டார். சீமான் ஸ்டாலின் பெட்டி வாங்கிவிட்டார். அதே நாயே ஸ்டாலின் சீமான் பெட்டியை கொடுத்து விட்டார் என்று பேசடா பரதேசி நாயே. சீமானுக்கு ஸ்டாலின் பெட்டியை கொடுத்து விட்டார். சொல்லடா, சொல்றா, டே சொல்றா. எதையாவது பேசி திங்கிறது, எதையாவது. நாங்க விவசாய குடும்பத்தில் இருக்க, விதைக்கும் போது கூட 10 கையை விதைப்போம். ஏன்? புறா, மயில், இந்த சிட்டு, இந்த மைனாலாம் பொறுக்கி திங்கிட்டு. அது மாதிரி நாங்க பேசும்போது 1 மணி நேரம் பேசும்போது 2 அப்படி சிந்தி விடுறது. அதை வச்சு இந்த வலைவெளி, இந்த வாடகை வாய்கள் பிழைச்சிட்டு போட்டும்ட்டு 2 பேசி விடுறது. பிச்சைக்காரன். மக்களின் பிரச்சனைகள் லட்சம் இருக்குது. லட்சம் போராட்டங்களுக்கு 3 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்குதுன்னு பேசுறாரு முதல்வர். அதை ஒருத்தம் பேசுறீங்களா? லட்சம் பிரச்சனை என்றால் லட்சம் போராட்டங்களை என் மக்களுக்கு திணித்தது நீங்கள் என்று. இத்தனை கொலைகள். நேத்து திருநெல்வேலியில் அந்த ஆணவ படுகொலை, சாதி பெருமையில ஒருத்தன் வெட்டிருக்கான், கொண்டிருக்கான். சின்ன பையன் வெட்டி கொண்டிருக்கான். அதை பத்தி யாரா பேசுனா பத்தியா, பேசுவான பத்தியா? பேச மாட்டான். அது எப்படி பேச வருவான்? தமிழர்களுக்குள்ளே சண்டை, தமிழர்களே வெட்டி கொண்டு சாகிறார்கள், பாருங்கள் தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே? திராவிட ஆட்சியில் தான்டா நடக்குது இது. நீதான் சாதியை ஒழிச்சுட்டோம், சமத்துவத்தை கொண்டு வந்துட்டோம், எல்லாத்தையும் நிலைநாட்டிட்டோங்கிற. எங்க நாட்டின? எங்க நாட்டின? காட்டும் சட்டத்தை இயற்றி சாதிய பெருமைக்கு ஆணவ திமிரிலே நீ கொலை செய்வாய். ஆனால் காட்டும் சட்டம் தண்டனை என்று வச்சுனா பயப்படுவான். எத்தனை கொலை விழுந்திருக்கு? உங்க ஆட்சியில் தானே, உங்க ஆட்சியில் தானே கொலை விழுந்தா. அந்த இளவரசன் திவ்யா கொலையா? தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே? யாரு ஆட்சியில் இருக்கிறது? இவன். பெருமைனா திராவிடன், ஏதாவது தமிழர்கள் எங்கே? எப்படி இருக்கு? சர்ரா விடுறா. நான் அரியணையில் உட்கார்ந்த பண்ணேன். எங்கேயாவது எவனாவது சாதிக்காக கொலை பண்ணான காட்டுறா பாப்போம். வைத்திருக்கிறேன்.